அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் இன்றைக்கு 69வது நாளாக தொடர் ஆய்வரங்கினை மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு தளங்களிலிருந்து பல்வேறு சான்றோர்களை இந்த தளத்தில் பேசுவதற்காக ஆயத்தப்படுத்தி மிக அற்புதமானதொரு முறையில் ஒவ்வொருவரும் சிறந்த ஆய்வினை தந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆய்வுரையும் ஒவ்வொரு திறனாய்வுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அதாவது பெரிய முனைவர் பட்ட ஆய்வுக்கு தயார் செய்வது போன்றே மிகச் சிறப்பானதொரு முறையில் தங்களுடைய ஆய்வு உரைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வகையில் ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் பெருமை கொள்கின்றது இத்தகைய சான்றோர்கள் உரையினை கேட்பதற்கு மகிழ்ச்சி கொள்கின்றது. அவ்வகையில் இன்றைக்கு இந்த அரங்கில் பயவா களரணையர் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் முனைவர் மூர்த்தி ஐயா அவர்கள். தலைமை உரையாற்றுவதற்கு என்றைக்கும் போல மிகச் சிறப்பானதொரு தலைமை உரையாற்றி ஒரு புதுமையான கருத்துக்களை எல்லாவற்றையும் தொகுத்து வழங்குவது போன்று சிறப்பான முறையில் தன்னுடைய தலைமை உரை ஆற்றுவதற்கான அந்த ஒவ்வொரு தலைப்பை ஒட்டிய செய்திகளை கருத்து கருவூலமாகவே தொகுப்புரையாகவே வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புறு முனைவர் கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். மற்றும் இணைப்பினையும் நெறியாளுகையும் செய்யக்கூடிய செல்வனையா அவர்களும் சிறந்த முறையில் இந்த உரையினை எல்லாம் ஒளிப்பதிவு செய்து நமக்கெல்லாம் ஒரு அரிய செயலை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களையும் மற்றும் சிறந்த கவிஞர் பின்னூட்டம் வழங்குவதில் தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடிய ரமேஷ் எத்திராஜ் ஐயா அவர்களையும் அற்புதமான கடவுள் வாழ்த்தினை பாடக்கூடிய சங்கரி அம்மா அவர்களையும் பின்னூட்டம் வழங்குவதில் தனக்கு நிகர் நம்முடைய இவாஞ்சலின் மனோகர் அவர்கள்தான். முனைவர் இவாஞ்சலின் மனோகர் ஐயா மிக அற்புதமாக பின்னூட்டம் வழங்கக்கூடியவர். அவரே ஒரு ஆய்வுரை வழங்குவது போல் அந்த பின்னூட்டம் அமைந்திருக்கும். அத்தகைய சான்றோர் பெருமகனாரையும் இவ்வேளையில் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். இப்பொழுது கடவுள் வாழ்த்தினை சங்கரி அம்மா அவர்கள் பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவார்கள். அப்படிங்களா ஐயா? வரலீங்களா ஐயா? சரி சரிங்க ஐயா. இன்றைக்கு திருக்குறளையே நான் ஒரு திருவள்ளுவ மாலையிலிருந்து ஒரு பாடலை பாடுகின்றேன். ஒரு நிமிஷம். மாலும் குரலாய் வளர்ந்து இரண்டு மானடியால் ஞாலம் முழுதும் நயந்தளந்தான். மாலும் குரலாய் வளர்ந்து இரண்டு மானடியால் ஞாலம் முழுதும் நயந்தளந்தான். வளரிவின் வள்ளுவரும் தம் குரல் வெண்பா அடியால் வையத்தார் உள்ளுவெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. வளரிவின் வள்ளுவரும் தம் குரல் வெண்பாடியால் வையத்தார் உள்ளுவெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. நன்றி. அடுத்ததாக இன்றைக்கு தலைமை உரை ஆற்ற வரும்படியாக அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்களுடைய தலைமை உரை. நன்றி அம்மா. அரங்கத்தை வணங்கி வாழ்த்தி என்னுடைய தலைமை உரையை துவங்குகிறேன். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடியவரும் இன்று திருவள்ளுவ மாலையிலிருந்து அருமையானதொரு வாழ்த்து பாடலை பாடி இன்று வைத்திருப்பவரும் ஆகிய
நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இணைப்புரையால் இந்த அரங்கத்தை எப்பொழுதும் நிறைவு செய்து இனிதாக முன்னெடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய செல்வன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் அற்புதமாக பதிவிட்டு எக்காலத்திற்கும் பயன்படக்கூடிய வகையிலே தந்து கொண்டிருக்கக்கூடிய சாம்வேல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய சொற்பொழிவாளராக சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா மூர்த்தி அவர்கள் நமக்கு மிகவும் தெரிந்தவர்தான். அவருடைய சொல்ல ஆளுமை, அவருடைய தனித்திறன் ஆளுமை, அவருடைய மேம்பாடு அனைத்துமே நாம் அறிந்தவைதான். அப்படிப்பட்ட காட்சிக்கு விளங்கக்கூடிய நம்முடைய மூர்த்தி ஐயா அவர்கள் மிகவும் தன்னடக்கம் உடையவராக எப்பொழுதும் தன்னுடைய இனிய உரைகளில் அதை தருவதில் மிகச்சிறந்த ஆளுமை உடையவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்று இந்த ராஜபாளையம் முத்தமிழ் அரங்கத்திலே பயவா களரணையர் என்ற கல்லாமை அதிகாரத்தின் ஒரு குறளை எடுத்து மிகச் சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார். இந்த அரங்கத்தை அணி செய்வதற்காக பின்னூட்ட பேராழியாக விளங்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய எவாஞ்சலின் ஐயா அவர்களும் மற்றும் ரமேஷ் எத்ராஜன் ஐயா அவர்களும் சங்கரி அம்மா அவர்களும் இணைந்து இருக்கிறார்கள். இன்னும் பலர் இணைய இருக்கிறார்கள். அப்படி இந்த தளத்திலே வருகை தர இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களையும் நான் மனமாற வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். இறைமாட்சியிலே அரசியலிலே பொருளதிகாரம் உரைக்கத் தொடங்கிய முதல் அதிகாரம் இறைமாட்சி. அந்த இறைமாட்சியிலே இறைவனின் திறன்களாக எவை எவை இருக்க வேண்டும் என்று சொல்ல வந்த வள்ளுவ பெருந்தகையார் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்று அரசனை விட்டு நீங்காமல் அவனோடு நிச்சயமாக இருக்க வேண்டியவை என்று சொல்லக்கூடிய உறுதிப்பாட்டுடன் உரைக்கும் 3 பொருள்களிலே கல்வியை நடுவனதாக வைத்து கூறுகிறார். இது அரசனுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் தான் என்று, அரசனுக்கு தானே அவன் பார்த்து கொள்ளட்டும் என்று இருந்து விடாதீர்கள் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்துவது போல, கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கண்ணு இருக்கிறது என்று சொன்னால் வேண்டும். அந்த காணும் திறன் என்பது கல்வி. அந்த கல்வியை பெறாதவர்களுடைய கண்கள் இருந்தும் பயனற்றவை என்று அடுத்த குறட்பாவிலே சொல்லி, பொதுமக்களுக்கும் இது பொருந்தும், அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி உலகத்திலே செல்லாக்காசு போன்றவர்கள் என்ற கருத்தை கல்லாமையிலே எடுத்து சொல்லி, மேலும் தமக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் கல்வியை பற்றி சிறப்பாக பேசிக்கொண்டே செல்லக்கூடிய இந்த அற்புதமான திருக்குறளிலே இருந்து அருமையான சில சொற்களை, சில குறட்பாக்களை தேர்ந்தெடுத்து அதை மிகச் சிறப்பாக விரித்து கருத்துரைத்து பேச இருக்கிறார் நம்முடைய மூர்த்தி ஐயா அவர்கள். அவர்களை இந்த தளத்திற்கு வரவேற்று அவருடைய உரையை தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். மூர்த்தி ஐயா லெஃப்ட் ஆயிட்டாரு. இவ்வளவு நேரம் இருந்தாங்க. செல்வன் மனோகரன் ஐயா, நீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்கய்யா. நான் அவருக்கு மறுபடியும் கால் பண்ணி பாக்குறேன். இல்லைன்னா
சில நல்லதுங்கம்மா. சொல்லுங்கய்யா. நல்லதுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். சில நேரங்களில் இப்படித்தான் இணைய வழியில் சில சிக்கல் வந்துடும். அப்போது யாராவது ஒருவர் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். தவிர்க்க இயலாத ஒன்றுதான். என்ன செய்வது? சமாளிப்போம். நான் இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை நீங்க பேசுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்கய்யா, அதுக்கப்புறம் அவர் பேசுவாங்க. வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க. தொல்காப்பியத்துல இணையத்துக்கள் தான் உண்டு. அதேதான். மூர்த்தியா பேசுறீங்களா? இல்ல ஐயா பேசட்டும். நான் பிறகு கூட பேசிக்கிறேன். சரிங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தினுடைய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான அணிவான மாலை நேர வணக்கம். இந்த மன்றம் நாள்தோறும் பல்வேறு சான்றோர் பெருமக்களை அழைத்து வந்து சிறப்பு செய்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வழிகாட்டியாக பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகளை நாள்தோறும் கொடுத்து வருகிறது. இந்த அரங்கத்திற்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு மாணவனாக வந்து இந்த அறிவு செல்வத்தை பருகுகின்ற ஒரு தடாகத்துக்கு தண்ணீரை தேடி வருகின்ற பறவை போல நான் வருகின்றேன். ஒவ்வொரு சொல்லையும் தேர்ந்தெடுத்து பேசுகின்ற சான்றோர் பெருமக்கள் நிறைந்த சபை இது. சிந்தாமல் சிதறாமல் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் சுமந்து நல்லதொரு உற்சாகப்படுத்தி வழிநடத்துகின்ற என்னிலும் மூத்த என்னிலும் அறிவில் சிறந்த அனைத்து சான்றோர் பெருமக்களையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய கோவிந்தம்மாள் சோதி நடராசன் அம்மா அவர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு ஒரு சில சொற்களை எவ்விதம் பேச வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அதை போலவே தான் இங்க இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மா அவர்கள், செல்வனையா அவர்கள், இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்கள், இவர்களெல்லாம் எப்படி பேச வேண்டும் என்பதை சொல்லித் தருவதாக நான் நினைத்துக் கொள்ளுகின்றேன். அப்படித்தான் நான் அவர்களை கருதி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இந்த தலைப்பு 10-15 நாட்களுக்கு முன்னாக அம்மா அவர்கள் வழங்கினார்கள். நான் உண்மை சொல்ல வேண்டுமென்றால் மறந்தே போய்விட்டேன். இன்றைக்கு நினைவுபடுத்தும் விதமாக மீண்டும் ஒரு முறை அவர்கள் தொடர்பு கொண்டு செய்தி தெரிவிக்கும் பொழுதுதான் இதை குறித்து 2 கருத்துக்களை மட்டும் உங்கள் முன் பதிவு செய்ய விரும்புகிறேன். நேரத்தின் அருமை கருதி இந்த தலைப்புக்குள்ளே செல்ல விழைகின்றேன். இங்க இருக்கக்கூடிய சான்றோர்களை காட்டிலும் அதிகமான செய்திகள் எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் பார்த்த வியந்த ஒரு செய்தியை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். திருவள்ளுவர் என்கின்ற ஒரு படைப்பாளி தான் ஒரு இலக்கியத்தை உருவாக்கி வருகிறோம் என்ற நிலையிலே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பாலாக அதை முப்பாலாக பகுத்து கொண்டு அறத்துப்பாலிலே தனி மனித ஒழுக்கங்களை கூறி சமுதாயத்திற்கான ஒரு செய்தியாக பொருட்பாலிலே தரவிருக்கின்றார். அந்த நிலையிலே முதல் அதிகாரமாக இறைமாட்சி, 39வது அதிகாரம், 40வது அதிகார கல்வி, அதுக்கு அடுத்த நிலையிலே கல்லாமை என்கின்ற ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்து வைக்கின்றார் திருவள்ளுவர் பெருந்தகை. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்வதை போல எவை ஏற்கத்தக்கவை, எவை விலக்கத்தக்கவை என்று திருக்குறள் நமக்கு வழிகாட்டியாகவும் எச்சரிக்கை மணியாகவும் விளங்கி வருகின்றது. பார்ப்பதற்கு எளிதான அந்த திருக்குறளில் எவ்வளவு நுணுகி பார்த்தாலும் அள்ள அள்ள குறையாத அறிவு சுரங்கமாக அது விளங்கி வருகிறது. என்னை காட்டிலும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் பிறந்த இந்த தமிழ்நாடு அவர்கள் திருக்குறளை படித்து சிலாகித்து ஆய்ந்து ஆராய்ந்து தோய்ந்திருப்பார்கள். அவருடைய அறிவுகளை எல்லாம் கடந்த கால மக்கள் வருகின்ற மக்களுக்காக கடத்தி சென்றிருக்கிறார்கள். அப்படி நான் நம்மிலும் மூத்த திருக்குறளில் ஆழ்ந்த அறிஞருடைய கருத்துக்களை கேட்டு சுவைத்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளைத்தான் இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன்.
ஆக மேலெழுந்த வாரியாக திருக்குறளை படிக்கின்ற நான் ஆழ உழுத அறிவுசால் சார்ந்தோருடைய செய்திகளை கொண்டு வந்து இங்கு வைக்க விரும்புகின்றேன். கல்லாமை என்கின்ற ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் பெருந்தகை படைத்திருக்கிறார். இது ஏன் படைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்ற பொழுது திருவள்ளுவர் பெருந்தகை ஒரு சமூக விரும்பியாக நாம் பார்க்கணும். ஒரு சமுதாய சிற்பியாக திருவள்ளுவரை நாம் பார்க்கின்றோம். சிற்பி எப்படி தேவையில்லாத கற்களை செதுக்கி வெளியெடுக்கிறார், உள்ளே இருக்கின்ற சிற்பத்தை நமக்கு காட்டுகின்றார். அதை போல இந்த சமூகத்தை உருவாக்க விரும்பிய திருவள்ளுவர் பெருந்தகை நேர்மறையான சிந்தனையான கல்வி என்கின்ற ஒன்றை உயர்வுபடுத்தி காட்ட வேண்டும் என்ற நிலையிலே தான் கல்லாத ஒரு நிலைமையையும் எடுத்து காட்டுகின்றார். இதன் மறைமுகமாக கல்விக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கின்றார், கல்வியை போற்றுகின்றார், கல்வியை வளர்க்க வேண்டும் என்று கருதுகின்றார். இப்ப திருவள்ளுவருடைய காலகட்டத்திலே கற்றவர் கல்லாதவர் என்று 2 பிரிவுகளை அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். கற்றவர் கல்லாதவர். திருவள்ளுவருக்கு கற்றல் பிடித்திருக்கிறது. கல்வி மனிதனை மேம்படுத்தும், மேன்மைப்படுத்தும். கல்வி நிறைந்த சமூகமாக இருந்தால் விரைவில் முன்னேற்றம் கிடைக்கும், மகிழ்ச்சி பெருகும். கல்லாமை என்பது ஒரு சோசியல் கிரைம் என்று சொல்லக்கூடிய சமூக நோய் என்று கருத வேண்டியிருக்கிறது. அந்த கல்லாமை என்பது பெருகினால், கற்றவருடைய எண்ணிக்கை அளவில் குறைந்தால் சமூகத்தில் மகிழ்ச்சி இருக்காது, சமுதாயத்தில் சீர்கேடு தலைதூக்கி நிற்கும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்த திருவள்ளுவர் பெருந்தகை கல்லாமை என்கின்ற அதிகாரத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். இது பெருகிடுச்சுன்னு சொன்னா உலகத்தினுடைய போக்கு அழிந்துவிடும். ஆகவே கல்வியினுடைய சிறப்புகளை எல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு மனிதன் கல்லாமையுடைய இழிநிலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கல்லாமையை ஒழிக்க பாடுபட வேண்டும். எல்லோரும் கற்கும் நிலை வர வேண்டும் என்று திருவள்ளுவர் பெருந்தகை விரும்பி இருக்கிற காரணத்தினால் இந்த அதிகாரத்தை படைக்க வேண்டும், இந்த கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். திருவள்ளுவர் பெருந்தகை கல்லாமை என்கின்ற அதிகாரத்தை படைத்து இருக்காவிட்டால் 1330 குறட்பாவிலே இந்த 10 குறட்பாவிலை எடுத்து விட்டால், நீக்கிவிட்டால் 1320 மட்டும் நமக்கு கிடைத்திருக்கும். அப்படி கிடைத்திருந்தால் கொஞ்சம் பேர் அந்த திருக்குறளை படிச்சிருப்பாங்க, மற்றவங்க படிக்காமையே விட்டு போயிருப்பாங்க. அப்ப படிக்காம இருக்கிறவருடைய மக்கள் தொகை பெருகிடும், பெருந்தொகையா இருக்கும். கற்றவருடைய எண்ணிக்கை சிறுபான்மையரா மாறிடுவாங்க. அவங்க சொல்றது சமுதாயத்துல நடைபெறாது, அம்பலம் ஏறாது. இந்த எதிர்கால சிந்தனையிலே தான் திருவள்ளுவர் பெருந்தகை கல்லாமையை கொண்டு வந்து நமக்கு வைத்து எச்சரிக்கை மணி அடித்து சென்றிருக்கிறது. ஆக கல்லாமை என்கின்ற அதிகாரம் ஒரு நாள் முழுக்க பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு வலிமையும் செரிமையும் வாய்ந்த ஒரு அதிகாரம். அதிலே இந்த ஒரு குறட்பாவிலே ஒரு தொடரை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு இங்க பேச விரும்புகின்றேன். அந்த குறள் காட்டுகின்ற செய்தி என்னவாக இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், கல்லாத மனிதர்களை குறித்து திருக்குறள் விலங்கொடு மக்கள் அணையர் என்று காட்டுகிறது. நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் என்று பொம்மையை கூட உதாரணமாக காட்டுகிறது. அதற்கு முன்பாகத்தான் களர் அணையர் என்று திருவள்ளுவர் பெருந்தகை உவமைகளை கையாளும் விதத்திலே திருவள்ளுவர் பெருந்தகைக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று சொல்லலாம். முதற் குறட்பாவிலேயே உவமைகளை கையாண்டிருப்பார் அழகாக. எடுத்துக்காட்டு உவமைகளை பயன்படுத்தக்கூடிய அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சி உலகு என்று நம்ம ஒப்பீடு செய்து நமக்கு அறிவு விரிவு செய்வதற்கான அந்த தேடல் பயணத்திலே ஒப்பீட்டு குரலாக அது வந்திருக்கிறது. அந்த உவமையினை தோன்ற, எடுத்துக்காட்டு உவமையை தோன்ற அந்த குறட்பாவை படைப்பு திருவள்ளுவர் பெருந்தகை வாய்ப்பு கிடைக்கின்ற இடத்திலெல்லாம் உவமைகளை பயன்படுத்தி வந்திருக்கின்றனர். அதிலே தொல்காப்பியர் காட்டுகின்ற உவம உருவுகள் 36 இருக்கின்றன.
பிற்காலத்தில் வந்த நன்னூலார் 12 ஓம உருவுகளை காட்டுகின்றார். தண்டி அலங்காரம் எழுதிய தண்டியும் 35 விதமான ஓம உருவுகளை காட்டுகின்றார். அதில் திருவள்ளுவர் பெருந்தகை போல என்கின்ற ஓம உருவை கையாண்டிருக்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குரட்பாவிலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அன்ன என்ற ஓம உருவை அவருக்கு வெகுவாக பிடித்திருக்கிறது. அதிலும் மக்களை சுட்டக்கூடிய இடங்களிலே அன்ன என்ற ஓம உருவை வெகு சுலபமாக பயன்படுத்தி விடுகின்றார். தேவர் அணையர் கயவர் என்று காட்டுகின்றார் கயமை என்ற அதிகாரத்தில். ஆக அன்ன என்கின்ற ஓம உருவு அகராதி வரிசையிலே முதலாவது இடம் பிடிப்பதனால் அன்ன என்ற ஓம உருவை பயன்படுத்தி இந்த திருக்குறளிலே கற்றார் கல்லாதவர் என்று இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி கல்லாதவரை என்னவென்று நாம் காட்டுவது என்று நினைக்கின்ற பொழுது உலர் எனும் மாத்திரையர் அல்லார் பயவா களர் அணையர் கல்லாதவர் என்று 406வது குறளாக இதை படைத்து நமக்கு தந்திருக்கின்றார். இப்பொழுது கல்வி கல்லாமை இந்த அதிகாரத்துடைய ஒற்றுமைகளை நாம் பார்த்து வரும்பொழுது கல்லாமை என்பது கற்றலை செய்யாமை என்று பார்க்கிறோம். திருவள்ளுவர் பெருந்தகை போற்றிய மிக முக்கியமான பொருள்களிலே அன்பு, அருள், அறிவு என்று அம்மா அவர்கள் தெரிவித்த அடிப்படையிலே அறிவு விளக்கம் பெறுவதற்கு கற்றல் மிக முக்கியமானதாக விடுகிறது. எல்லா மனிதர்களும் அறிவில்லாதவர்கள் என்று சொல்லவில்லை திருவள்ளுவர் பெருந்தகை. எல்லோருக்கும் இயற்கையிலே உண்டான அறிவோடு தான் பிறக்கிறார்கள். அந்த அறிவை நூல்களினால் தீட்டி தீட்டி பட்டை தீட்டுகிறது போல தீட்டி தீட்டினால் அறிவு ஒளி பிரகாசிக்கும். அறிவில் சிறந்த சான்றோரால் தான் வையம் செழிக்கும் என்பதிலே உறுதியான நம்பிக்கை திருவள்ளுவர் பெருந்தகை உண்டு. ஆக அந்த அறிவு பயிற்சியை கற்றல் பயிற்சியை மேற்கொள்ளாத அந்த மக்களைத்தான் கல்லாதவர்கள் என்று இழிவாக காட்ட விரும்புகின்றார். அதை எதனோடு ஒப்பிட்டு காட்டுகிறார் என்று சொன்னால் நிலத்தோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். நிலம் என்று எடுத்துக்கொண்டால் விளைச்சல் நிலம், விளையாத நிலம், 2 வகைகளாக பிரித்து விடலாம். விளைச்சலை தருகின்ற நிலம் 1க்கு 10 நமக்கு உருவாக்கி தருகின்ற விளைச்சல் நிலம், 1க்கு பயன்படாத விளையாத நிலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த விளைச்சல் நிலத்தை கூட திருவள்ளுவர் பெருந்தகை பார்த்து இருக்கிறால். அதில் நன்சை புன்சை என்று 2 வகையான நிலங்களை திருவள்ளுவர் பெருந்தகை நமக்கு குறட்பாவிலே தந்திருக்கின்றனர். பயன்படுத்தாத களர் நிலம், புறம்போக்கு நிலம் என்பதையும் ஒரு காட்டியிருக்கின்றார். இந்த களர் நிலம் என்று காட்டுகின்ற பொழுது தனக்கும் மதிப்பில்லை, தன்னால் ஒரு பொருளை உற்பத்தி செய்யவும் இயலாத அந்த நிலத்தை களர் நிலம் என்று திருவள்ளுவர் பெருந்தகை காட்டுகிறது. எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. திருவள்ளுவர் பெருந்தகையினுடைய காலகட்டத்திலே ஊர்திகள் ஏதும் இல்லாத அந்த சந்தர்ப்பத்திலே குதிரைகளை வாகனமாக பயன்படுத்தி தேரை கொண்டு செலுத்தி இருப்பார்கள். அந்த காலகட்டத்திலே திருவள்ளுவர் பெருந்தகை எவ்வளவு தூரம் பயணித்திருப்பார்? எவ்வளவு தூரம் பயணித்திருந்தால் இந்த நிலங்களின் வகைகளை அவர் உள்ளுக்குள் வாங்கியிருப்பார் என்று சொன்னால், அன்புடைமை என்கின்ற அதிகாரத்திலே வன்பார் கண் என்று பாலைவனத்தை நமக்கு கொண்டு வந்து காட்டுகின்றார். நல்ல விளைந்த கழனியை கொண்டு வந்து காட்டுகின்றார். நல்ல புன்சை நிலத்தை காட்டுகின்றார். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே களர் நிலத்தையும் கொண்டு வந்து காட்டுகின்றார். களர் நிலம் வேறு, உவர் நிலம் வேறு என்பது வள்ளுவர் பெருந்தகைக்கு தெரியும். ஆக அந்த களர் நிலம் தானும் பயன்படாது, தனக்கும் ஒரு மதிப்பில்லை, தன்மேல் விழுந்த பொருள்களையும் அது மதிப்பு கூட்டு பொருள்களாக செய்து தராது. மழை இந்த பூமி முழுவதற்கும் பொதுவாகத்தான் பெய்கிறது. பொதுவாக பெய்கின்ற அந்த மழை நல்ல விளைச்சல் நிலத்திலே விழுகின்ற பொழுது அதனுடைய பலன் கோடிக்கணக்கானதாக மாறுகிறது. மனிதர்கள் அதனுடைய பலனை கருதி அந்த நிலத்தை வணங்குகிறார்கள். களர் நிலத்தில் விழுகின்ற மழை எதற்கும் பயனில்லாது சென்று விடுகிறது. ஆக அந்த களர் நிலத்தை திருவள்ளுவர் பெருந்தகை நன்கு கொண்டு வந்து இந்த இடத்திலே கல்லாதவருக்கு ஊமையாக்கி காட்டுகின்றார். ஆக தமிழகம் முழுவதையும் திருவள்ளுவர் பெருந்தகை நடந்து சென்று பார்த்திருந்தால்
இவ்வளவு நிலத்தின் வகைகளை அவர் தெரிந்து வைத்திருக்க முடியும் என்ற நோக்கத்திலேதான் இதற்கு நிகராக ஈடாக வேறு ஒரு பொருளை காட்ட இயலாத வகையிலே அந்த கடல் நிலத்தை காட்டி உலர் எனும் மாத்திரையர் அல்லால் என்று காட்டுகின்றார். பூமி முழுவதும் நன்சை நிலமும் இருக்காது, பூமி முழுவதும் புன்சை நிலமும் இருக்காது, எல்லாம் கலந்துதான் இருக்கும். நல்ல வளம் தருகின்ற நிலமும் இருக்கும், பயன்படாத நிலமும் இருக்கும். சமூகத்தில் கூட கற்றார் கல்லாதவர் என எல்லோரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக உலர் என்ற ஒரு சொல்லிலே கல்லாதவருடைய இழிநிலையை காட்டுகின்றார். இருக்கிறாங்க, சமூகத்துல இருக்கிறாங்க. உலர் என்னும் மாத்திரையர், இந்த மாத்திரைன்னு சொன்னா அது ஒரு அளவு என்று பார்க்கிறோம். எழுத்துக்களை கூட நாம் உச்சரிக்கின்ற பொழுது அதை ஒளி அளவாக கணக்கிட்டு கொண்டு அதற்கு மாத்திரை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். மாத்திரை என்று சொன்னால் அளவு. உலரெனும் மாத்திரையர், கல்லாதவருடைய எண்ணிக்கை கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் கல்வி கற்றவர்கள் அவர்களை மேன்மைக்கு கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் கல்லாதவருடைய சதவீதம் அதிகமாக இருந்தால் சமூகத்திற்கு அது பெரும் கேடாக முடியும். எல்லா நிலங்களும் களர் நிலமாகிவிட்டால் உயிர்கள் தழைப்பது எவ்வாறு? ஆகவே இந்த கல்வி படிக்காத, கற்காத, அறிவை விரிவு செய்யாத அந்த மனிதர்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். உலர் என்ற ஒரு சொல்லிலே அதை காண்பித்து விட்டார் திருவள்ளுவர் பெருந்தகை. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் மாத்திரையர் என்று இன்னொரு சொல்லால் குறிப்பிடுகிறார். மாத்திரை என்று சொன்னால் அளவு. இதற்கு இது அளவாக இருந்தால் அதனுடைய நன்மை நல்லது. இது அறிவியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கானகத்திலே, ஒரு காட்டிலே 20 எண்ணிக்கையில் மான்கள் இருந்தால் அதற்கு இணையாக ஒரு எண்ணிக்கை சிங்கம் இருக்கும். அந்த 20 மான்களையும் விரட்டி பிடித்து அதில் ஒன்றொன்றாக அதை சாப்பிடும். 20 மான்கள் இனப்பெருக்கம் செய்து குட்டிகளை போட்டு அதனுடைய எண்ணிக்கையும் பெருக்கக்கூடாது, சிங்கத்தினுடைய எண்ணிக்கையும் பெருக்கக்கூடாது. இயற்கை அந்த அளவுக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. சிங்கத்தினுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டால் மான்கள் எண்ணிக்கை பெருகிவிடும். நல்லதுதானே என்று நினைத்தோமே, ஆனால் மான் வேகமாக விறுவிறு என்று எல்லா புற்களையும் மென்று தின்று விட்டால் மண்ணில் தன்மை குறைந்துவிடும், அந்த மேல் மண் அழிந்துவிடும். மழை பொழிந்தால் நிலத்துக்கு அடியில் நீர் செல்லாமல் எல்லா நீரும் கடலுக்கு சென்று சேர்ந்துவிடும். நிலத்துக்கு வளம் இருக்காது. சாதுவான மான் அதிகமாக இருந்தாலும் தவறு, கொடூரமான சிங்கம் அதிகரித்தாலும் தவறு. மான்கள் எண்ணிக்கை குறைந்து சிங்கங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டால் அது மான்களையும் மனிதர்களையும் சேர்த்து அழித்து விடும், சமூகத்துக்கு கெடுதல். ஆக மானின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சிங்கத்தின் எண்ணிக்கை இருக்கிறது என்று இயற்கை படைத்திருக்கிறது. இந்த படைப்பினுடைய சாராம்சம் எல்லா இடங்களுக்கும் பொருந்தும் விதமாகத்தான் இருக்கிறது. அதை போலதான் இந்த சமூகம் கல்வி கற்றவர்களால் சூழப்பட்டிருந்தால், கற்றவர்கள் மிகுதியாக இருந்தால் கல்லாதவர்களை கை தூக்கி விட்டு விடுவார்கள். கல்லாதவருடைய எண்ணிக்கை ஒரு அந்த மாத்திரை அளவினதாக இருக்க வேண்டும், இந்த ரேஷியோ என்று சொல்லுவார்கள். அந்த குறைந்த அளவிற்கு கல்லாதவர்கள் இருந்தால் நிறைந்த கற்றவர்கள் அவர்களை மேலுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். அந்த கல்லாதவர்களை என்ன செய்வது? அவர்கள் கலர் நிலம் போன்றவர்கள் தான். பூமியில் கலர் நிலம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஒன்றுக்கும் உதவாத அந்த நிலம் இருக்கத்தான் செய்கிறது. அது பிறரால் மதிக்கப்படுவதில்லை, எந்த உயிரையும் உற்பத்தி பண்ணுவதில்லை. அந்த நிலம் இருக்கத்தான் செய்கிறது. அதை போலத்தான் கல்லாதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதைத்தான் அந்த உலர் என்ற சொல்லினாலே காட்டுகின்றார் திருவள்ளுவர் பெருந்தகை. ஆக அந்த களர் நிலம் வெறும் வறண்ட நிலமாக இருக்கிறதா, சேறுபடிந்த நிலமாக இருக்கிறதா, இந்த 2 நுட்பத்தை கூட திருவள்ளுவர் பெருந்தகை குறளிலே பயன்படுத்தி காட்டு இருக்கின்றார். ஒன்றுக்கும் உதவாத, ஒரு சற்றும் பயனில்லாத அந்த களர் நிலம் தண்ணீரால் நிறைந்து இருந்தால் அது சேரும் சகதியுமாக இருக்கும். எந்த உயிரினத்திற்கும் வாழ்வளிக்காது, வாழ்வு ஆதாரமாக இருக்காது. அந்த நிலத்தையும் திருவள்ளுவர் பெருந்தகை பார்த்துத்தான் 500வது குறட்பாவிலே இதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். காலாள் கலரின் நரியடும் என்று காட்டுகின்றார்.
அந்த கால் புதைகின்ற அளவுக்கு அந்த சேற்றிலே களர் நிலத்திலே மாட்டிக்கொண்டால் சிறு நரி கூட யானையை கொன்று வீழ்த்தி விடும் என்று காட்டுகின்றார். அந்த இடத்திலே அந்த களர் நிலம் என்பதை நீர் படிந்த நிலமாக, எதற்கும் உதவாத நிலமாக திருவள்ளுவர் பெருந்தகை காட்டியிருக்கின்றார். இந்த இடத்திலே வறண்ட களர் நிலமாக இதனை காட்டுகின்றார். ஏனென்று சொன்ன அந்த கல்லாத மாந்தர்கள் அந்த வறண்ட களர் நிலத்திற்கு ஒப்பானவர்களாக இருக்கின்றார்கள் என்று திருவள்ளுவர் பெருந்தகை காட்ட விரும்புகிறார். ஆக இந்த நிலத்தை ஒப்புமையாக காட்டி இப்படிப்பட்ட மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்ற செய்தியை நமக்கு தருகிறார் பெருந்தகை. இந்த வார்த்தையை, இந்த சொல்லாடலை ஏன் அவர் பயன்படுத்தினார்? இதற்கு பின்புலமாக இருக்கின்ற செய்திகள் என்னென்ன? களர் நிலம், கல்லாதவர்கள் களர் நிலம், இதை ஏன் சொல்றார்? அப்ப கற்றவர்கள் நல்ல புனிதமான புன்செய் நிலமா நன்செய் நிலமா இருக்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கை தான் அதிகரிக்க வேண்டும். இதை மறைமுகமாக சொல்லுகின்றார். கல்லாதவர்கள் இருக்கிறார்கள், உலர், அவர்களுக்கு ஒரு அளவு இருக்கிறது, மாத்திரையர், அது கூட கூடாது, அது குறைய வேண்டும், கற்றவர்கள் எண்ணிக்கை பெருக வேண்டும், சமூகத்துக்கு அதுதான் வளர்ச்சி என்பதை திருவள்ளுவர் பெருந்தகை விரும்பி கல்வியினுடைய பெருமையை காட்டுகின்றார். இந்த கல்லாத தீமையை எடுத்து கூறும் பொருட்டு, எடுத்து கூறும் வாயிலாக கல்வியினுடைய நன்மையை அவர் காட்டுகின்றார். இங்கு இந்த ஒரு செய்தி மட்டும் வியப்பில் ஆழ்த்திய செய்தியாக இருக்கிறது. இதை இங்கே பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். மகாகவி பாரதி அனைவரும் அறிவோம். 1921 தன்னுடைய 39வது வயதிலே பாரதியார் மறைவு அடைகிறார், காலமாகிறார், இயற்கை எழுதுகிறார். ஆனாலும் இரவாத பாடல்களை கொண்டு வந்து நமக்கு தந்து விடுகிறார். அவர் மறைந்து 26 ஆண்டுகள் கழித்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. ஆனால் அன்றே பாரதி 26 ஆண்டுகளுக்கு முன்பே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று செய்தியை முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கின்றார். ஆகவே அவர் மகாகவி என்று அழைக்கப்படுகிறார். இந்த மகாகவிக்கெல்லாம் வரம் தருகின்ற ஆற்றல் பெற்றவர், வல்லமை பெற்றவர் திருவள்ளுவர் பெருந்தகை அல்லவா? ஆக இந்த கல்லாமை என்கின்ற அதிகாரத்தை படைத்ததன் வாயிலாக, கல்லாதவருடைய இழிநிலையை சொல்லுவதன் வாயிலாக கல்வியினுடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கல்வியை பெருக்க வேண்டும். கல்வி பெருகினால் மட்டுமே பாரதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று எழுதுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று திருவள்ளுவர் அன்றே நினைத்திருக்கிறார் போல. அதன் அடிப்படையிலே தான் அந்த ஒரு பயவா களர் அணையர் என்று காட்டியிருக்கின்றார். மனிதனாக பிறக்கின்றவன் தனக்கு பயனுடையவனாகவும் தான் சார்ந்திருக்கிற சமூகத்துக்கு பயனுடையவனாகவும் இருக்க வேண்டும். இந்த 2 கடமைகள் அவனுக்கு இருக்கின்றன. ஒரு நிலம் மதிக்கப்படுவதாக இருக்க வேண்டும், உயிர்கள் விளைவதற்கு காரணியாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு 2 கடமைகள் இருப்பதை போல நிலத்துக்கு 2 கடமைகள் இருக்கின்றன. அந்த களர் நிலம் மதிப்பு இழந்தது. எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாக மாறி வருகின்ற காலத்தை நாம் பார்க்கின்றோம். விளை நிலங்கள் எல்லாம், விளைச்சல் தருகின்ற விளை நிலங்கள் எல்லாம் பணத்தை கொட்டி தருகின்ற, அள்ள அள்ள பணம் குறையாத விளை நிலங்களாக நாம் பார்த்து மாறி வருகின்ற சூழலை பார்த்து வருகின்றோம். அப்படி அந்த களர் நிலத்தை யாரேனும் வாங்க விரும்புவார்களா என்று சொன்னால் இல்லவே இல்லை. இன்றைக்கு நிதர்சனமான உண்மை, அந்த களர் நிலத்திற்கு மதிப்பு இல்லை. ஒன்று, தனக்கு மதிப்பு இல்லாதது அந்த களர் நிலம். இரண்டாவது, மழை எல்லோருக்கும் சமமாகத்தானே பெய்கிறது. நஞ்சை நிலம், புன்சை நிலம், களர் நிலம் 3க்கும் சமமாகத்தானே பெய்கிறது. நஞ்சை நிலம் உணவுக்கு உற்பத்தி ஆகின்ற பொருள்களை உருவாக்கி தருகிறது. நெல், கரும்பு, வாழை என்று உற்பத்தி தருகிறது. இந்த புன்சை நிலமோ எண்ணெய் வித்துக்களை, பல்வேறு விதமான பயிர்களை உருவாக்கி நமக்கு உணவளிக்கிறது. ஆனால் களர் நிலத்திலே மழை பொழிந்தால் அது எந்த உயிர்களையும் உருவாக்குவதில்லை. ஆக களர் நிலம் 2 தன்மைகளை கொண்டது. தனக்கு மதிப்பில்லை, தன்னிடத்தில் எந்த உயிர்களும் உயிர்ப்பிப்பதில்லை. கல்லாத மனிதர்களும் இப்படித்தான்
தானும் மதிப்பு இழந்து உலர் என்கின்ற சொல்லளவில் மட்டுமே இருப்பார்கள். அவர்கள் பிறருக்கு பயனுடையவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பது திருவள்ளுவர் பெருந்தகையுடைய கருத்து. ஆனால் எல்லோருக்கும் அறிவு உண்டு என்பதை வள்ளுவர் பெருந்தகை ஏற்றுக்கொள்ளுகிறார். அறிவுதான் மனதை சீர்படுத்தி வழிநடத்தும் என்பதை உணர்த்துகிறார். அந்த அறிவை பெருக்கச் செய்வது கற்றல், தொடர்ந்து கற்றல் அறிவை பெருக்கச் செய்யும் என்று காட்டுகின்றார். இந்த கல்லாமையை எடுத்து சொல்வதன் வாயிலாக கல்வியினுடைய பெருமையை நமக்கு புரி வைக்கின்றார், தெளிய வைக்கின்றார், உணர்ந்து கொள்ள வைக்கின்றார். அந்த வகையிலே கயவா என்று சொன்னால் யாருக்கும் பயன் அளிக்காத, பயவா களர் அணையர், அணைய என்கின்ற அந்த ஓம உருவை கொண்டு வந்து அந்த கல்லாதவருக்கு காட்டி இந்த இடத்திலே அந்த நிலத்தினுடைய தன்மையை நமக்கு காட்டுகின்றார். உழவனாகப்பட்டவன் அந்த களர் நிலத்தை பண்படுத்தி விவசாயத்துக்கு பயனுடையதாக மாற்றி அதிலே பொருளை உற்பத்தி செய்து இந்த உலகிற்கு அளிக்க வேண்டும். கற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கல்லாத மனிதர்களை கண்டு அவர்களுக்காக மனமிறங்கி அவர்களை மேம்படுத்தி கற்றவர்களாக்கி இந்த சமூகத்தை மேம்படுத்த பாடுபட வேண்டும். இந்த சிந்தனையினுடைய விளைவாகத்தான் பிற்காலத்திலே வந்த பாரதிதாசன் பாடுகிறார். கல்வி இல்லாத பெண்களை குறித்து அவர் சொல்றார். கல்வி இல்லா பெண்கள் களர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று காட்டுகின்றார். அங்கே வள்ளுவர் பெருந்தகை சொன்ன கருத்தை இங்கே பாரதிதாசன் ஆமோதித்து சொல்வதை போல அந்த களர் நிலம் என்ற சொல்லை பாரதிதாசன் பயன்படுத்தி காட்டுகிறார் நமக்கு. ஆக பாரதிதாசன் இந்த கல்லாமை என்கின்ற அதிகாரத்தை உள்வாங்கிக் கொண்டு இந்த பாடல் வரிகளை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். கல்லாத ஒருவரை காணுங்கால் கல்வி நல்கா கசடற்கு தூக்கு மரம் ஆங்கே உண்டாம் என்று சொல்லுகின்றார். எல்லோருக்கும் எல்லாமுமான இடம் நோக்கி நகர்கின்றதை இவ்வையகம், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடற்கு தூக்கு மரம் ஆங்கே உண்டாம் என்று சொல்லுகின்ற பாரதிதாசன் எல்லோருக்கும் கல்வி அளிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். இதற்கு விதை போட்டது திருவள்ளுவர் பெருந்தகை. அந்த திருவள்ளுவர் பெருந்தகை கல்லாத ஒருவனை எவ்விதம் காட்டுகின்றார்? நான் வாழும் காலத்திலேயும் அவர்கள் இருக்கிறார்கள், பிற்காலத்திலே 2000 ஆண்டுகள் கழித்து நீங்கள் வாழும் காலத்திலும் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே உலர் என்று நான் காட்டிவிட்டேன். உலர் என்று காட்டிவிட்டேன். இந்த கயவர்களை சொல்லுகின்ற பொழுது கூட மக்களே போலும் கயவர் என்று காட்டுகின்றார். தேவர் அனைவர் கயவர் என்று காட்டுகின்றார். அதை போலத்தான் இங்கே எல்லா சமூகத்திலும் எல்லா காலகட்டங்களிலும் கல்லாதவர் என்பவர் இருக்கத்தான் செய்கிறார்கள். உலர் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள்? மாத்திரை அணையர். இந்த மாத்திரை ஒரு அளவு, இது மிக கூடாது, இது குறைய வேண்டும். ஒரு சமூகத்திலே 100 கற்றவர்கள் இருக்கிறார்கள். 100 பேர் கூடிய ஒரு அரங்கத்திலே 80% கற்றவர்கள் இருக்கிறார்கள், 20% கல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு மகிழ்ச்சிகரமான வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னு சொன்னால் இந்த 80 பேரோடு பழகினால், கூடி பழகினால் இந்த பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பதை போல கற்றோரோடு சேர்ந்து கல்லாதவரும் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவிலே கல்வி கற்று சிறந்த ஒளி வீசக்கூடிய நிலைக்கு வரக்கூடும். ஆனால் கல்லாதவருடைய எண்ணிக்கை பெருகிவிட்டால் என்ன செய்வது என்று பார்க்கின்ற பொழுது, அந்த காலகட்டத்திலே இருந்த பெரிய தொழில் உழவு தொழில். அந்த உழவு தொழிலுக்கு பயன்படக்கூடிய 2 நிலங்கள் நன்செய் புன்செய். பயன்படாத நிலம் களர் நிலம். ஆக கல்லாதவர்களை அந்த களர் நிலத்துக்கு நிகராக காட்டுகின்றார். காட்டி என்ன சொல்லுகின்றார்? உழவருடைய பணியாது இந்த களர் நிலத்தையும் பண்படுத்தி அதை உழுவதற்கு ஏற்றதாக மாற்றுவது நம் கடமை. உலகத்திற்கு உணவளிப்பது நம் கடமை. கல்வி கற்றவர்களே, நீங்கள் கல்லாதவரை மேல் தூக்கி விட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர்கள் தனக்கும் மதிப்பிழந்து தன்னால் பிறருக்கும் பயன்பாடு அற்றவர்களாக வாழ்கிறார்கள். அவர்களை
இந்த அளவுக்கு திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லி கல்வியினுடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைத்து கல்லாதவரை இந்த ஓமையால் நமக்கு காட்டுகின்றார். களர் நிலம் என்று காட்டுகின்றார். அடுத்தடுத்த குறட்பாக்களிலே மண் பாவை என்று சொல்லுகின்றார். விலங்கோடு மக்கள் அணையர் என்று காட்டுகின்றார். ஆனால் இந்த ஒரு குறட்பாவிலே சொல்லுகின்ற செய்தி, கல்லாதவர்கள் இருக்கிறார்கள், எல்லா காலத்திலும் இருப்பார்கள். அவர்களுக்கென்று ஒரு அளவீடு இருக்கிறது. இந்த அளவு கூடாமல் பார்த்து கொள்ளுவது கற்றவருடைய கடமை. அதை குறைப்பதற்கு கற்றவர்கள் பாடுபட வேண்டும். அந்த எண்ணிக்கை குறைந்தால் சமூகத்துக்கு நல்லது. கல்லாதவருடைய எண்ணிக்கை அதிகமானால் அது சமூக குற்றமாக மாறிவிடும். அவர்கள் எதற்கு நிகரானவர்கள் என்று சொன்னால் களர் நிலத்துக்கு நிகரானவர்கள். களர் நிலத்துக்கு 2 பண்பு: தனக்கும் மதிப்பில்லை, தன்னால் எந்த பொருள்களை உற்பத்தி செய்ய முடியும். கல்லாதவர்கள் தனக்கும் மதிப்பில்லை, தன்னால் பிறருக்கும் பயனில்லாமல் வாழ்கிறவர்கள். இதை ரெண்டத்தையும் சொல்லிட்டு என்ன நாம் உணர்ந்து கொள்ளணும், என்ன நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னும் பொழுது திருவள்ளுவர் பெருந்தகை கல்வி கற்றவருடைய செயல் எவ்விதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கல்லாதவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அந்த அரும்பணியில் ஈடுபட வேண்டும். எப்படி உழவர்கள் களர் நிலத்தை பக்குவப்படுத்தி பண்பட்ட நிலமாக மாற்றுகிறார்களோ அப்படிப்பட்ட செயல் கல்வி கற்றவருக்கு உரியது என்பதை காட்டி, எல்லா சமுதாயத்திலும் எல்லா காலகட்டங்களிலும் கல்லாதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று அவர்களை சாடுவதன் வாயிலாக அவர்களையும் சமூகத்தின் ஒரு அங்கமாக நினைத்து அவர்களை மேன்மைப்படுத்துவது நம்முடைய கடமை என்று அவர் கருதி இருக்கிறார் என்று சொல்லி, இந்த ஒரு குறளில் மட்டும் இருக்கின்ற ஒரு சில கருத்துக்களை தங்கள் முன் பதிவு செய்து, நிறைய சான்றுகளை, நடைமுறையில இருக்கக்கூடிய சான்றுகளை எல்லாம் காட்டுவோம் என்று நினைத்தோமேனால், இங்கே நாம் உத்தரப்பிரதேசம், பீகாரிலிருந்து வரக்கூடியவர்களை, தமிழ்நாடை விட பெரிய மாநிலமா இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசம், அது பக்கத்துல கூடிய பீகார் மாநிலத்திலிருந்து வர்றவங்களை என்ன சொல்லால குறிப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, வடக்கன்ஸ், அவங்க படிக்காதவங்க, பண்பட்டவர்கள் இல்லை, கல்வியர் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்த்து அவங்களுக்காக வருத்தப்படுறோம். ஆனா பாரதி சொன்னாரு, கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவள்ளுவருடைய நோக்கம் கல்வி சிறந்த தமிழ்நாடா இருக்கணும். அதற்கு கல்லாதவருடைய எண்ணிக்கை குறையணும். கற்றவர்கள் கல்லாதவரை மேல் தூக்கி விடுவதற்கு உழைக்க வேண்டும். அதை காட்டும் பொருட்டு தான் கல்லாதவர்களை களர் நிலத்துக்கு ஒப்பாக வள்ளுவர் பெருந்தகை காட்டியிருக்கிறார். அவர்களை தாழ்வு செய்வதற்காக அல்ல, அவர்களை மேன்மைப்படுத்துவது நம்முடைய கடமை என்பதை திருவள்ளுவர் பெருந்தகை இந்த இடத்துல நமக்கு கூறி சென்றிருக்கிறார் என்று சொல்லி, இந்த அளவில் இந்த ஒரு தொடரை மட்டும் சிறிய அளவிலே சிந்தித்து தங்கள் முன் என்னுடைய சான்றோர் பெருமக்கள் சொன்ன செய்திகளை கொண்டு வந்து இங்கே காட்டி இந்த மன்றத்தில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பளித்த, செவிமடுத்த அனைத்து சான்றோர் பெருமக்களையும் அன்போடும் பணிவோடும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றிங்கய்யா, நன்றிங்க. மிகச் சிறப்பானதொரு உரைங்கய்யா. தடாகத்து தண்ணீர் பருக வந்த பறவையாக தனக்கு எதுவுமே தெரியாது என்று உரைத்து, சான்றோர்கள் பலரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி, தாங்கள் தெரிவு செய்த குறளினுடைய கருத்துக்களை தேர்ந்த அறிஞனாக வழங்கிய உங்களுடைய கருத்து வன்மையை எங்கனம் எடுத்து எம்புவது? வள்ளுவனை சிற்பியாய் உருவகித்து உரைத்த உரை சிற்பி தாங்கள். கல்லாமை அதிகாரம் தவிர்த்தால் கல்லாதவர்கள் பெருகி நிற்பார்களோ என்ற அந்த கருத்தினை வித்தியாசமாக சிந்தித்து கூறியது மட்டுமல்லாமல், களர் நிலம் வேறு உவர் நிலம் வேறு என்று அதனுடைய வேற்றுமையும் தெரிவித்து, அந்த களர் என்ற சொல் திருக்குறளில் எந்தெந்த இடங்கள் இடம்பெறுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது, நீங்கள் அதாவது உளரெனும் மாத்திரையர் அல்லார் கல்லாதவர் பயவா களரணையர் என்ற அந்த குறளில் களர் என்பது வெறு நிலம், வெற்று நிலம் என்பதையும், காலாள் களரின் நரியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு என்ற குறளில் வரக்கூடிய களர் என்பது நீரும் சேரும் நிறைந்த ஒரு நிலம் என்றும்,
வித்தியாசமான முறையில் பல்வேறு கருத்துக்களை ஆய்ந்து உரைத்த ஆய்வு சிற்பியாக தாங்கள் திகழ்கின்றீர்கள். பாரதிக்காகவே வள்ளுவர் இந்த அதிகாரத்தை சொல்லியிருப்பாரோ என்று கூறி அவர் பாடிய அந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாடலை முறைத்து பாரதிதாசன் கல்லாமை பற்றி சொன்ன பொழுது அவருடைய திருக்குறளிலிருந்து எடுத்துக்கொண்ட அதே தொடர்களை கலர் என்ற வார்த்தை அவரும் பின்பற்றிருக்கக்கூடிய அந்த செய்தியும் எடுத்துணர்த்தினீர்கள். உண்மையிலேயே இன்றைக்கு திருவள்ளுவர் உயிரோடு இருந்தால் இப்படி நான் எழுதிய அந்த குறட்பாக்களை காட்டிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆய்வு செய்து கூறக்கூடிய இந்த ஆய்வு உரைகளானது என்னை மேலும் மேலும் புலகாங்கிதம் அடைய செய்கின்றது என்று அவர் வியந்து பார்த்திருப்பார். உங்களை உச்சி மோந்து அரவணைத்து பாராட்டியிருப்பார். உண்மையிலேயே அப்படி மிகச்சிறந்த ஒரு ஆய்வுரை எக்காலத்திலும் உலக திருக்குறள் சமுதாய மையத்தில் பேசுகின்ற பொழுதும் சரி, இன்றைக்கு இந்த உரையிலும் சரி, ஒரு சாதாரண அவர் கூறிய திருவள்ளுவர் கூறிய 2 சொற்களைத்தான் கொடுத்தேன். 3 சீர்களுடைய பயவா கலர் அணையர் அவ்வளவுதான் கொடுத்தேன். அந்த அணையர் என்ற அந்த ஒரு புக்கும் சரியான விளக்கத்தை சொல்லி ஒரு அற்புதமான திறன் ஆய்வு உரையை வழங்கி இருக்கின்றீர்கள். இந்த ராஜபாளைய முத்தமிழ் சங்கம் தங்களை பாராட்டி மகிழ்கின்றது. முதலாவதாக ரமேஷ் எத்திராஜன் ஐயா அவர்களை தங்களுடைய கவிதையை வாசிப்பதற்கு அழைக்கின்றேன். ஏன்னா பின்னோட்டம் வழங்குவதில் கவிஞர் அவர், அதனால் அவரை முதலில் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. அருமை அருமை. அவர் சொன்ன அந்த வார்த்தை பாருங்க, கற்ற கல்வியாய் கொண்டு கல்லாமை இல்லாமை ஆக்கிவிட வேண்டும். என்ன சிறப்பான ஒரு சிந்தனை பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி வள்ளுவர் இருந்திருந்தால் இந்த மாதிரி தான் வள்ளுவர் இதை நினைத்துதான் வள்ளுவர் திருக்குறளை ஏற்றிருப்பார். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது சொன்ன வள்ளுவர் அல்லவா, அவர் அப்படிதான் எழுதியிருப்பார். அருமையான ஒரு 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 குறளை எடுத்தாலும் கற்றவர் மூலம் கல்லாதவர்களை கற்றவர் மூலம் கல்லாதவர்களை புறம் தள்ளி கல்வியாளராக்கும் கல்வியாளர் உரை கற்றவர் மகிழும் நிறைமனத்து நிகழ்வான மகிழ்விடம் சொல்வேந்தர் நிறைமன்றத்து சொல் நடை பயின்ற மூர்த்தியார் சொல் அளந்து திருவாய் மலர்ந்தார் திருக்குறள் பெருமை உரைத்து உயர்ந்தார் ஓகையாய் ஓமேயத்தை உதவியாய் உற்சாகமாய் ஓம உட்கருவியாய் உறுதியாய் ஓமை நயத்தை உபகாரமாய் உதாரணமாய் உரையாற்றி உய்வித்தார். இயற்கை ஈந்து வந்த இருவகை புவிநிலத்தை இயல்பாய் உரைத்த சென்னா புலவர் இலக்கணத்தை இக்கணத்தே உரைத்தார். நன்சை என்றும் பயன் தரா ஓர் நிலத்தை கல்வி இல்லாத மூடவரை காட்சிப்படுத்து பயன் தராத ஓர் நிலத்தை கல்வி மூடருக்கு காட்சிப்படுத்தி நஞ்சை என்றும் புஞ்சை என்றும் மனத்திடை உழுது அறுவடையாக்கினார். பயவா கலரணையர் வினையை பயன் தருமாறு தெளிவித்த ஒரு குறளால் 1000 கருத்துக்களை ஓங்கி ஒலித்த ஓங்கு புகழ் பட்டம் பெற்ற கல்வியாளர் பகுத்தறிந்து விரிந்துரைத்த மூர்த்தியாருக்கு திருக்குறள் தமிழால் வணக்கமும் நல்வாழ்த்தும். அருமை. ஒரு குறள் எடுத்தா கூட அந்த ஒரு குறள், அதாவது நாம் அந்த வள்ளுவர் என்ன சொன்னாரு, அவர்கள் கலர் நிலத்துக்கு ஒப்பாவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதையே அவருடைய வாய்மொழியாக நாம் கற்ற கல்வியால் அந்த கலர் நிலத்தையும் ஓர் நிலமாக, நல்ல புஞ்சை நிலமாக மாற்ற வேண்டும், கல்லாமை இல்லாமை ஆக்க வேண்டும். என்ன ஒரு சிறப்பான சிந்தனை. உண்மையிலே வள்ளுவர் இதைத்தான் நினைத்துத்தான் இந்த குறள்களை ஏற்றியிருப்பார். இது போன்ற 1000 சிந்தனைகள் வளர வேண்டும் என்பதற்காக தான் வள்ளுவராசான் தான் ஏற்றிய குறளுக்கு விளக்க உரை எழுதவில்லை. தான் இது போன்ற பல அறிஞர் பெருமக்கள் வந்து தன்னுடைய கருத்தை இமயமாய் உயிர்ப்பார்கள் என்று அன்றே கணித்திருந்த அந்த முக்காலம் உணர்ந்த ஞானி அவர்களுக்கும் நன்றி பாராட்டி, இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்துக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிகச் சிறப்பு. அற்புதமான ஒரு கவிதையும் சரி, நீங்கள் சொன்ன அந்த கருத்து கடைசியில் கூறிய கருத்துக்கள்லாம் மிக அருமை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளோடு உரைக்கின்ற பொழுது இந்த தளம் இன்னும் மேலும் மேலும் மெருகேறுகின்றது என்று சொன்னால் மிகையாகாது உண்மையில். அடுத்ததாக இவாஞ்சலி மனோகரன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மூர்த்தி ஐயா அவர்கள் பண்பட்ட மனதோடு மிகவும் எளிமையாக தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த அவையை எந்த அளவிற்கு உயர்த்தி சொல்ல வேண்டுமோ சொல்லி தான் பேச ஒப்புக்கொண்டதை மறந்து நினைவு வந்த மாத்திரத்திலேயே சட்டென்று அவருடைய மனதிற்குள்ளே வள்ளுவ மேகம் அப்படியே திரண்டு நிற்க அவருடைய ஆசை அந்த மேகத்தின் மேலே காற்றாக மோத சற்றேறக்குறைய ஒரு 40 நிமிடங்கள் இங்கே வள்ளுவ மழை சரியாக பெய்திருக்கிறது. எவ்வளவு எளிய வார்த்தைகள், பண்பட்ட வார்த்தைகள், கொஞ்சம் கூட வேகமில்லாமல் ஆற்றொழுக்காக இந்த உரை அமைந்ததை எண்ணி நான் உண்மையிலேயே மகிழ்கின்றேன். ஏனென்றால் புதிய செய்தியை சொல்லுகின்ற போது எவ்வளவு நிதானமாக சொல்ல வேண்டுமோ அந்த நிதானத்தை அவர் தொடக்கத்திலே இருந்து இறுதி வரை தொடங்கிய இடத்திலேயே தன்னுடைய உரையை கொண்டு வந்து முடித்த அந்த பாங்கு, ஒரே ஒரு குறள் 1.25 அடிதான், அந்த சிறிய குறளிலே இருக்கக்கூடிய 2 சீர்களை எடுத்து வைத்து எங்கெங்கே போனார் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒருபுறம் டிஸ்கவரி சேனல் உள்ளே வருகிறது. மான் பெருகினால், சிங்கம் பெருகினால், மான் குறைந்தால், சிங்கம் குறைந்தால் நம்மை சிந்திக்க தூண்டுகிறார். நடப்பிலே பார்த்த ஒன்றை தன்னுடைய பேச்சிலே லாபகமாக உள்ளே வந்து இணைத்து நம்மை ஒரு வித்தியாசமான ஒரு களத்திலே நிறுத்தி வேறு ஒரு பாதையை காட்டுகின்றார். புதுநெறி காட்டிய வித்தியாசமான உரை ஐயாவின் உரை. அதற்கு அடுத்தபடியாக இந்த சொல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நில விவரங்கள், ஒருவேளை உபரிதெரிகிறது, நன்செய் தெரிகிறது, புன்செய் தெரிகிறது, இது என்ன கலர், எதற்கும் ஆகாத ஒன்று இருக்கும், அவ்வளவுதான். அதனால எந்த மதிப்பும் இல்லை. எதை அதுக்குள்ள போட்டாலும் அங்க விளைய போவதும் கிடையாது. தானும் கெட்டு தன்னை சார்ந்ததையும் கெடுக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. அதனால்தான் இதை ஒரு எதிர்மறையான ஒன்றை வள்ளுவ பெருந்தகை சொல்லி அதற்கு காரணமே முன்னால் இருக்கிறது கல்வி. அது ஆரம்பிக்கும் போது இறைமாட்சிய சொல்லித்தான் ஆரம்பிச்சார். கல்வி இந்த நிலத்தை ஆள்பவருக்கு அவசியம். அப்போ கல்லாமை இருப்பான், ஆனா ஒரு பயனும் கிடையாது அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டு அது ஒரு தொலைநோக்கு பார்வை. இந்த இடத்துல ஒரு தற்குறிப்பேற்றம் என்றுதான் அதை நான் பார்க்கிறேன். பாரதி அவ்வாறு பாடுவார் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த குறட்பாவை வள்ளுவர் அன்றே பாடியிருக்கிறார். ஒரு அது இனிக்கக்கூடிய ஒரு பார்வைதான். அதிலே உவகைதான் மேலிடுகிறது. நல்ல ஒரு பார்வை. பாவேந்தர் அதையும் எடுத்து சொல்லி நாம் இன்றைக்கு கல்வியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கடமை என்ன என்ற சமூக கரிசனையையும் அவர் நமக்குள்ளே விதைத்து நம்மையும் ஒரு பண்பட்ட நிலமாக எண்ணி அருமையான விவசாய வேலையை இந்த வேளையிலே நிகழ்த்தி இருக்கிறார். என்ன சொல்வது? இந்த நிறுவன தலைமை சொன்னது போல
ஒரு ஆய்வு சிற்பி என்று சொல்லுவதா, இல்லை உரை சிற்பி என்று சொல்லுவதா, இல்லை சமூக சிற்பி என்று சொல்லுவதா, இல்லை மூன்றுமே கலந்த கலவை என்று சொல்லுவதா? அருமையான உரை. நெஞ்சம் நெகிழ்ந்து போனேன், வகையிலே பூரித்து நிற்கின்றேன். உங்களுக்கு இந்த முத்தமிழ்ச் சங்கம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா, மிக சிறப்பானதொரு பின்னூட்டம். அடுத்ததா கோவிந்தம்மாளம்மா, உங்களுடைய பின்னூட்ட உரை தாருங்களம்மா. நன்றி அம்மா. கேட்குதம்மா? கேட்குதுமா. நல்லது நல்லது. இன்றைய சிறப்புரையாளர் மூர்த்தி ஐயா அவர்களுடைய நிதானமான அழுத்தம் திருத்தமான உரை 3 சொற்களை சுற்றி வட்டமடித்தது. பயவா களர் அணையர். இந்த 3 சொற்களை கொண்டு 40 நிமிடங்கள் பேசக்கூடிய வல்லமை உடையவர். ஆனால் அடக்கம் அமரருள் உய்க்கும் என்ற மறையின் ஆழ்பொருளையும் அவர் உணர்ந்தவர். வள்ளுவர் பயணித்த இடங்களுக்கெல்லாம் தாமும் தன் மனக்கண்களால் பயணித்து களர் நிலங்களையும் இனிய பொழில்களையும் நெடிய வயல்களையும் எண்ணரும் சோலைகளையும் கண்டுகளித்து களர் நிலத்தின் தன்மையை இருகூறாக்கி ஒரு கூறு வறண்ட களர், மற்றொன்று சேற்று நிலம். அந்த சேற்று நிலம் ஆழ்த்தக்கூடியவர்களை ஆழ்த்தி இடமில்லாமல் செய்துவிடும். களர் நிலத்திலே பெய்த மழை வளமான வயலிலே பெய்த மழை துளி தருவதை போன்ற பயன் இல்லாமல் எவருக்கும் பயன்படாமல் போவதோடு மட்டுமல்லாமல் தனக்கும் பயனற்று பயனை பெறுபவர்களுடைய பயனை குறைக்கக்கூடியதான ஒரு நிலைமையும் அந்த நிலத்திற்கு உண்டு. அதைப்போல் இந்த சமுதாயத்திலே கற்றவர்கள் நிறைந்திருக்க வேண்டும். கல்லாதவர்கள் பெருகிவிட்டால், களர் நிலம் பெருகி விளைநிலம் குறைந்தால், உண்ண உணவில்லாது பசியால் துடித்து துவண்டு போகக்கூடிய வாழ்க்கை ஏற்படுவது போல அறிவற்றதொரு வறண்ட சமுதாயம் ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லை என்றால் அந்த நாடு ஒரு நாடாகவே இருக்காது. அதனால்தான் பாரதியார் சொன்னார், அன்னசத்திரம் 1000 நாட்டல் 1000 ஆலயம் 10,000 செய்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தால் போதும், மற்ற எல்லா அறங்களும் செய்த பயன் அவருக்கு கிடைத்துவிடும் என்று பாரதி சொன்னார். பாரதிதாசன் அப்படியே வள்ளுவரை பின்பற்றி கல்வி இல்லான் கண்ணிலான் என்க என்று சொன்னதோடு அமையாது, அந்த களர் நிலத்தை அப்படியே பெண்ணுக்கு கொண்டு போய் வைக்கிறார். கல்வி இல்லா பெண் களர் நிலம், களர் நிலத்திலே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. நல்ல புதல்வர்களை பெற்று தருவதுதானே இல்லறத்தின் சமூக கடமை, அதுதானே இல்லறத்தின் பயன். மங்களம் என்ப மனை மாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. நன்மக்களை பெற்று தர இயலாத பெண் இல்லறத்தில் இருந்தென்ன, இல்லாமல் போயென்ன. எனவே கல்வி வேண்டும் என்ற அந்த கருத்து, ஏனென்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம். கல்லாரை காணின் தூக்குமரம் கல்வி நல்கா கசடர்க்கு அங்கே உண்டு என்ற அழுத்தம் திருத்தமாக பொது உடைமை சமுதாய ஐயா அறிவனையா, உங்களுடைய நன்றிங்கம்மா. நன்றி.
தாம் இன்புறுவது உலகு இன்புறுமாறு மிக அழகாக வடிவமைத்து அதற்கான சில தரவுகளை அமர்ந்து திரட்டி இங்கே வழங்கிய இன்றைய உரையாளர் எங்களின் உடன்பிறப்பு நல்லாசிரியர் மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி அதை கண்டு காமுறக்கூடிய கற்றறிந்தவர் அவையிலே பயணிக்கின்றோம் என்ற மகிழ்வுடன் இந்த நம்முடைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தையும் வணங்கி உரையாளரை மீண்டும் வாழ்த்தி வணங்குவதில் மகிழ்வை காண்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. சிறப்பான பின்னூட்டம், சுருக்கமான சிறப்பான பின்னூட்டம். அம்மா அவர்கள் கோவிந்தமலம்மா வரீங்களாம்மா? முடிச்சிடலாமா? நான் அவருக்கு வாழ்த்து மட்டும் சொல்லிடுறேம்மா. இப்படி ஒரு அரியதொரு சொற்பொழிவை மிகச் சிறப்பாக இந்த அரங்கத்திலே வந்து அளித்த அந்த குரலுக்கு புதுமையான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்ன ஒரு விலங்கியல் நிபுணரை போல, ஒரு நிலவியல் வல்லுநரை போல, களர் நிலம் என்ற நிலத்தை ஆய்ந்து அவர்கள் தொகை அதிகமாக இருந்து கல்லாதவர்கள் தொகை குறைவாக இருந்தால் என்ன நடக்கும், கல்லாதவர்கள் தொகை பெருகிவிட்டால் என்ன ஆகும் என்பதற்கு விலங்கியல் நிபுணர்கள் கூறக்கூடிய அந்த சிறந்த ஒரு கருத்தை, அதாவது மான் கூட்டம் பெருகினால் என்ன நடக்கும், சிங்கம் பெருகினால் என்ன நடக்கும் என்பதோடு ஒப்பிட்டு கூறிய அருமையானதொரு ஒப்புமை. இவை எல்லாவற்றையும் பாராட்டுவது அது ஒரு உச்சத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சிறந்த உரையாக இன்று ஐயா அவர்கள் இந்த அரங்கத்திலே தந்திருக்கிறார். மிகச் சிறப்பானதொரு உரை. ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா, மிக சிறப்புமா. அடுத்ததாக அசோகன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தாருங்கள் ஐயா. இன்றைக்கு ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் பல்திறன் பல சுவையுடன் இணைய தொடர் ஆய்வரங்கம் 69வது நாளை எட்டி செல்கிறது. ஒவ்வொரு நாளும் பலவிதமான ஆளுமைகளை வரவழைத்து நமக்கு அமுத சுவையுடன் தமிழின் சிறப்புகளை எடுத்து கொடுத்திருக்கிறது. மிகவும் அருமையாக போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடவுள் வாழ்த்துடன் ஆரம்பிக்கப்பட்டு தலைமை உரையை சிறப்புடன் கோவிந்தம்மாள் அவர்கள் ஆற்றி பின்னூட்டமும் வழங்கி சென்றிருக்கிறார்கள். மேலும் ரமேஷ் ராஜா அவர்கள் உடனடி கவிதையாக இங்கு சிறப்புடன் ஆற்றியுள்ளார்கள். அருமையாகினது. மேலும் சிறப்புரையாக சென்ற நேரம் அருமை. ஒரே ஒரு சொல்லாடலில் நமக்கு ஒரே குரலில் நமக்கு பல கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். கல்லாமை என்ற ஒரு சொல்லோடு நமக்கு கற்பனை நிறைந்த இனிமையான விளக்கத்துடன் வந்துள்ளார்கள். அருமை. இத்தளத்தில் மேலும் மேலும் அவர்களுடைய சிறப்புடன் செல்லமைக்கு அவர்களுக்கு வாழ்த்துடன் நிறைவு செய்யலாம். கொடுத்து வணங்குகிறேன். நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றிங்க.